இப்போ நடிக்கலான்னு அந்த படத்தில் முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் கூட இருந்தவங்கலாம் இப்போ வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்களா இல்லை எதிர்த்தாங்களா? என்கிட்ட சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எங்கள் வெளியில் எதிர்த்தாங்க. வெளியில் போய் தேவையே இல்லைங்க, அவர் வாட்டுக்கு சும்மா இப்படி பண்ணுறாருங்க, அவர் முதல்ல சொல்லுங்க, நடிக்க வேணான்னு சொல்லுங்க, இதெல்லாம் வேணாம் சார், ஒரு படம் நடிச்சாருங்க, நல்ல டைரக்டருங்க அவர், அப்படித்தான். அதாவது நடிக்க கூடாதுன்றதை தாண்டி ஒரு நல்ல டைரக்டர் நடிச்சு வேற மாதிரி தசை மாதிரி போயிடுவாரு, அதனால வேற யாராவது எப்பா யாராவது ஒரு ஹீரோ நடிக்கிறேன்னு சொன்னா நானும் தயாராக இருக்கேன். நடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன ஊருக்கு போக முடியும்? இப்போ என்ன சொல்லு, இப்போ நான் அடுத்த கதை பண்ணணும், எனக்கு இந்த கதையை தான் நான் இதில் ஒன்றும் தெளிவாக இருப்பேன், இதற்கப்புறம் இந்த கதையை தான் செய்ய வேண்டும், இந்த கதை தான் நமக்கு அடுத்த இலக்கு. ஏன்னா எனக்கான திருப்தி, எனக்கான தீனின்னு ஒன்று வேணும்ல, அது ஒரு கதை தான் முடிவு பண்ணுது நீ எதுவா பயணப்பட போற அடுத்துன்னு. அப்படித்தான் நான் ஒவ்வொரு கதையிலையும் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால ஆட்டோகிராஃபி தாண்டி வேற ஒரு கதாநாயகனுக்கு கதை பண்றதுக்கு நான் தயாரா இல்லை. ஸோ அதனால நானே நடிக்க வேண்டிய கட்டாயம்.